அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஏபிஜே விஐபி குளோபல் விருது மற்றும் கலாச்சார திருவிழாக்களை சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் நடத்தி கொண்டிருக்கும் நமது ஏபிஜே குரூப் ஆஃப் கம்பெனிஸின் சமூக சேவை அமைப்பான ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன், அமுதசுரபி ஏபிஜே உணவு வங்கி, ஏபிஜே விஐபி குளோபல், சாமானியன் குரல் மாத இதழ் இணைந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அழைக்கப்படும் கோயம்புத்தூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த விருது விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் மற்றும் இவ்விழாவை தலைமையேற்று சிறப்பிக்க வந்திருக்கும் கோயம்புத்தூர் பசுமை பறவைகள் நிறுவனரும் நமது ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷனின் கோயம்புத்தூர் சுற்றுச்சூழல் அணி ஒருங்கிணைப்பாளரும் நமது அன்பு சகோதரருமான திரு ஆர் செல்வராஜ் என்ற கோவிந்தசாமி அவர்களையும், விழாவினை முன்னிலையேற்று சிறப்பிக்க வந்திருக்கும் கோவை மாநகராட்சியின் 95வது வார்டு மாமன்ற உறுப்பினர் மற்றும் நமது அன்பு சகோதரி திருமிகு அலிமா பேகம் அவர்களையும், ஏபிஜே விஐபி குளோபல் 2026 புத்தக வெளியீட்டு விழாவில் தனது நூலினை வெளியிட வந்திருக்கும் தூத்துக்குடியை சார்ந்த சமூக போராளியும் எழுத்தாளருமான நலந்தானா நூலின் ஆசிரியர் முனைவர் மின்னல் அம்ஜத் அவர்களையும், சிறப்பு விருந்தினர்களாக விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் கோவை மாநகராட்சியின் 95வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு எஸ் அப்துல் காதர் அவர்களையும், கோயம்புத்தூரை சேர்ந்த யூபிஎஸ்சி தேர்வில் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் மாநில அளவில் 2வது இடத்தை பெற்றவரும் நமது அன்பு சகோதரருமான திரு ஏ அப்துல்லா அஃப்ரீத் அவர்களையும், கோயம்புத்தூர் தி ரெமிடா ப்ராப்பர்ட்டிஸ் டெவலப்பர்ஸ் நிறுவனர் திரு வி சுரேஷ்குமார் அவர்களையும், நாகப்பட்டினம் சமூக ஆர்வலரும் தமிழ்நாடு அரசு அகவை முதிர்ந்த தமிழறிஞர் விருது பெற்றவருமான மேட்டுப்பாளையம் முத்தமிழ் சங்க தலைவருமான ஆ முகமது அசன்பாவா அவர்களையும் மற்றும் சேர்ந்த சமூக ஆர்வலர் திரு தாகா மரைக்காயர் அவர்களையும், வேலூர் வள்ளுவர் தமிழ்பட இதழ் ஆசிரியரும் பதிப்பாசிரியரும் மற்றும் தொகுப்பாளருமான கவிஞர் திரு கல்லாடன் சுரதா மற்றும் அவருடைய துணைவியார் திருமதி ராஜேஸ்வரி அவர்களையும், கோயம்புத்தூர் பேராசிரியர், யோகா மாஸ்டர், உளவியலாளர், பாத அக்குபஞ்சர் நிபுணர் பாத அழுத்த சிகிச்சை நிபுணர் அன்பு சகோதரர் முனைவர் எம்.எஸ். ஜாஃபர் அலி அவர்களையும், கோயம்புத்தூரை சேர்ந்த ஜேஎஸ் ஹெல்த் கேர் கிளினிக் திருமிகு டாக்டர் பி சுதா அவர்களையும், கலாச்சார நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஒருங்கிணைத்து அரங்கேற்ற வந்திருக்கும் திரை இசை பாடல்களை சிறப்புடன் பல்வேறு மேடைகளில் இசைத்து நம்முடைய மேடையிலும் அரங்கேற்ற வந்திருக்கும் திருமிகு டி விஜயலட்சுமி, செல்வி ஜி டி இந்துப்பிரியா, திருமிகு ஆர் கலைவாணி, செல்வன் மு தர்ஷன் அவர்களையும், பரதநாட்டியத்தை சிறப்புடன் அரங்கேற்ற வந்திருக்கும் கோயம்புத்தூரை சேர்ந்த செல்வி ஏ தாரணா அவர்களையும், ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷனின் தன்னார்வலர்கள் திரு கருப்பசாமி, திருமிகு சாய்ரா பானு, திருமிகு திருமணி செல்வி, திரு காளிராஜன் அவர்களையும் மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்து நமது விருதுகளை பெற வந்திருக்கும் விருதாளர்கள் அனைவரையும், அனைத்து துறை சார்ந்த நண்பர்களையும், நலத்திட்டங்களை வழங்கிய நல்ல உள்ளங்களையும் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பெற வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களையும் நமது நிர்வாக குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அன்பு நண்பர்களே, முதல்ல எங்களை பற்றி ஒரு அறிமுகம் நாங்கள் செஞ்சுக்கிறோம். நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் கிட்டத்தட்ட 25 வருஷமா ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் அப்படின்ற பேரில் ஒரு சேவை நிறுவனம் நடத்திட்டு வரோம். இதில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இதில் எல்லா விதமான செயல்கள் நாங்கள் பண்ணிட்டு வரோம். அதாவது உணவு, உடை, கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு, சுயதொழில் பயிற்சி, மரங்கள் நடுறது, குளங்களை தூர் வர்றது, இது தவிர ஏழை பெண்களுக்கு திருமண உதவி, இப்படி எல்லா விதமான செயல் நாங்கள் பண்ணிட்டு வரோம். எங்கள் அமைப்போட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, எந்த பொருளுமே வீணா குப்பைக்கு போகாம மக்களுக்கு உபயோகப்படணுன்றதுதான். இதுக்கு நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, எங்க அமைப்பு சார்பா கவர்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்கி எங்க ஊர்ல, அதாவது சிவகாசியில
ஏபிஜே உணவகம்னு சொல்லிட்டு ஒரு சேரிட்டி சென்டர் பப்ளிக்ல நடத்திட்டு வரோம். இதில் என்ன பண்ணுறோன்னா, உங்கள் வீட்டில் என்னெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ, உங்கள் பிள்ளைங்க யூஸ் பண்ணுற நோட்டு, புத்தகம், பேனா, பென்சிலு, இது தவிர அவங்க ட்ரெஸ்ஸு, இன்னும் என்னென்னா உங்களுக்கு வேணாம்னு நினைக்கிற எந்த ஒரு ஜாமானாக இருந்தாலும் நம்ம சென்டருக்கு கொண்டு வந்து நீங்கள் அடுக்கி வச்சுட்டு போயிடலாம். இங்கே வர்ற யார் வேணாலுமே அதை இலவசமாக எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். இங்கே நாங்கள் முக்கியமாக என்ன பண்ணுறோன்னா, சாப்பாடு, அதாவது உணவு. உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, சாப்பாடு மீதமாகிடுது, நம்ம சென்டருக்கு நீங்கள் அனுப்பி வச்சிடலாம். இது தவிர அங்கே இருக்கிற கல்யாண மண்டபம், ஹோட்டலு, திருவிழா, அன்னதானம், இப்போ எங்கெல்லாம் சாப்பாடு மீதமாகுதோ நம்ம சென்டருக்கு அனுப்பி வச்சிருவாங்க. நாங்கள் அதை கலெக்ட் பண்ணி தேவைப்படுற மக்களுக்கு, பசிக்கிற மக்களுக்கு ஒவ்வொரு தெருவிலையும் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலையை நாங்கள் பண்ணிட்டு வரோம். இதை இந்த நேரம் அந்த நேரம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் 24/7 எந்த டைம் கூப்பிட்டாலுமே நம்ம வாலண்டியர்ஸ் மூலமாக அதை நாங்கள் சேவை தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். அன்பு நண்பர்களே, அன்பு நண்பர்களே, நம்ம அமைப்பின் சார் நலந்தா நானொலியின் ஆசிரியர் திரு மின்னல் அம்ஜத் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க சார், உட்காருங்க சார். ஒரு நாளைக்கு ஒரு 500 சாப்பாடு 1000 சாப்பாடுன்னு ஆரம்பிச்ச எங்களோட நிறுவனம் இப்போ ஒவ்வொரு நாளுமே ஆயிரக்கணக்கான சாப்பாடை குப்பைக்கு போகாம மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இது நாங்கள் எங்க கையில இருந்து சமைச்சு கொடுக்கறதோ இல்லை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதோ இல்லை, மக்கள் ஆகிய உங்ககிட்ட இருந்து வாங்கி உங்களுக்கே திருப்பி கொடுக்குற வேலையை தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இவ்வளவு தூரம் நிறைய தன்னார்வ அமைப்புகள் இந்த சேவையை எடுத்து பண்றாங்க, அரசாங்கங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உலகத்தோட புள்ளி விவரம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்கும் அதிகமான மக்கள் இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரி சேவை செய்யறாங்க, மக்களுக்கு கொடுக்குறாங்க. அரசாங்கங்கள் மக்களோட வறுமையை ஒழிக்கிறதுக்காக நிறைய திட்டங்கள் போடுறாங்க. ஆனா மக்களோட வறுமையை மட்டும் ஏன் ஒழிக்க முடியல? ஒரே காரணம் தான், மக்கள் நினைச்சா மட்டும்தான் மக்களோட வறுமையை ஒழிக்க முடியும். எங்களோட பல வருட சேவை அனுபவத்துல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தீர்வு தற்சார்பு பொருளாதாரம். அதாவது ஒரு மனிதனோட தேவையை அவனே பூர்த்தி செய்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது தான் தற்சார்பு பொருளாதாரம். மெயினாக நாங்கள் இதில் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம அமைப்பு சார்பா 1 ஏக்கர் நிலம் தானமா வாங்கி அதுல அமுதசுரபி ஏபிஜே உணவு வங்கின்னு சொல்லிட்டு நம்ம நிறுவனத்தோட சொந்த கட்டடம் கட்டி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க போறோம். இதுல நாங்க என்னன்னா, ஃபர்ஸ்ட் எங்களோட முக்கிய நோக்கம் என்னன்னா, உலகம் ஃபுல்லா இருந்து பசின்னு சொல்லிட்டு யார் இங்க வந்தாலும் 24 மணி நேரமும் உணவு கொடுக்கிற ஒரு அன்ன சத்திரா உருவாக்க போறோம். இதுதான் எங்களுடைய முதல் முக்கிய நோக்கம். 2வது என்ன அப்படின்னா, இங்க வர்ற மக்களை சாப்பாடை கொடுத்து சோம்பேறியாக்காம அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சுயதொழில் பயிற்சியை கற்றுக் கொடுத்து, அவங்களாவது என்ன திறமை இருக்கோ, என்ன டேலண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சுயதொழில் பயிற்சி அவனுக்கு கற்றுக் கொடுத்து, அவனுக்கான ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்து, அவனே சம்பாதிக்கக்கூடிய மனிதனா, அதாவது தற்சார்பு பொருளாதார முன்னேற்றம் பெற்றவனா மாற்றி தர்றது தான் நம்ம நிறுவனத்தோட 2வது முக்கிய நோக்கம். அன்பு நண்பர்களே, இதை எங்க ஊர்ல, அதாவது சிவகாசியில, விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் பண்ணாம தமிழ்நாடு ஃபுல்லா ஒவ்வொரு மாவட்டத்திலையும், ஏன் இந்தியா ஃபுல்லா ஒவ்வொரு ஊர்லயுமே கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தோட நாங்க செயல்பட்டு வரோம். இதுக்காக நம்ம அமைப்பு சார்பா ஒரு சின்ன திட்டம் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது ஏபிஜே தேச சேவை பூமிதான இயக்கம். இது என்ன அப்படின்னா, எங்களோட இந்த திட்டத்திற்கு கொடுத்து உதவணும்னு நினைக்கிற யாரு வேணாலுமே குறைஞ்சபட்சம் 1 ஏக்கர் நிலம் தானமா கொடுத்து உதவலாம். இதை நீங்க எந்த மாவட்டத்துல எந்த ஊர்ல கொடுத்தாலுமே அங்க நாங்க எங்களோட திட்டங்களையும் செயல்பாடுகளையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஆகையால் நண்பர்களே, இங்க வந்திருக்கிற விருதாளர்களாகட்டும், நண்பர்களாகட்டும், இது தவிர காணொலியில பார்த்துட்டு இருக்கிற மக்கள் யார் வேணாலும் எங்களுடைய இந்த திட்டத்திற்கு உதவணும்னு நினைச்சா எங்கள் நிறுவனத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு இடத்துல 1 ஏக்கர் நிலம் வாங்கி ஒரு பில்டிங் கட்டுறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஏராளமான பொருட்செலவும் ஏராளமான நிதி உதவியும் தேவைப்படும்.
இதுக்கு நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, எங்கள் அமைப்பு சார்பாக கடந்த 5 வருஷ காலமாக நாங்கள் ஏபிஜே விஐபி குளோபல் விருது மற்றும் கலாச்சார திருவிழாக்களை உலகம் ஃபுல்லாக நடத்திட்டு வரோம். இதுவரையுமே இந்தியாவில் ஒரு 18 மாநிலங்களில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தியிருக்கோம். இது தவிர மலேசியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா அப்படி வெளிநாடுகளே பண்ணியிருக்கோம். போன வருஷத்துலேருந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாவட்டம் அப்படின்ற மாதிரி நாங்கள் நிகழ்ச்சி நடத்திட்டு வரோம். இதுவரையும் 15 மாவட்டங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். என்னோட அடுத்த நடந்துட்டு இருக்க நிகழ்ச்சி 16வது நிகழ்ச்சி கோயம்புத்தூரில். இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே எல்லா துறை சார்ந்து சாதனையாளர்களையும் சேவையாளர்களையும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம ஏபிஜே விஐபி குளோபல் விருதினை கொடுத்து எங்களுடைய நோக்கங்களையும் எங்களுடைய செயல் திட்டங்களையும் உங்களை மாதிரி விருதாளர்கள் மூலமாக மக்களுக்கு சொல்லி உங்களுடைய பங்களிப்போடும் மக்களுடைய ஒத்துழைப்போடும் இந்த திட்டத்தை செய்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் இந்த ஏபிஜே விஐபி குளோபல் விருது விழாக்களை ஒவ்வொரு ஊர்லையும் நடத்திட்டு இருக்கோம். ஆகிய நண்பர்களே, உங்களுக்கு தெரிஞ்ச சாதனையாளர்கள், நண்பர்கள், கலைஞர்கள் யாரை வேணாலும் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் பரிந்துரை செய்யலாம். எங்களுடைய அடுத்த விருது விழா நிகழ்ச்சி திருவாரூர் மாவட்டத்தில் ஜூலை 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சால் யாரை வேணாலும் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் பரிந்துரை செய்யலாம். அன்பு நண்பர்களே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி என்னோட இந்த உரையை முடிச்சுக்கிறேன். ஒரு ஊரில் ஆக்சுவலாக ஒரு அரசன் ஒரு நாட்டை ஆண்டுட்டு இருந்தார். அந்த அரசன் ஒரு நாள் வித்தியாசமாக ஒரு அறிவிப்பை நாட்டு மக்களுக்கு வெளியிட்டார் அமைச்சரவையில். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அரண்மனையோட கதவுகளை யாரு கையால் தள்ளி திறக்கிறாங்களோ அவங்களுக்கு என் நாட்டில் பாதியை கொடுத்துட்டு அவனை அரசனாக்குறேன், அப்படி இல்லை அப்படின்னா அவன் கையை வெட்டிடுவோம், இதுதான் போட்டி, மக்கள் யாரு வேணாலும் இந்த போட்டிக்கு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. அங்கே நிறைய பலசாலிகள், வலிமையானவர்கள் நிறைய பேர் அந்த ஊரில் யோசிச்சாங்க, நம்ம போன நாட்டுக்கு அரசனாயிடலாமே அப்படி சொல்லிட்டு. ஆனால் கடைசி நேரத்தில் ஐயோ போனால் இல்லாட்டினா கையை வெட்டிடுவாங்க, அதுதான் போட்டியோட விதிமுறை, அதனால யாருமே அந்த போட்டிக்கு வரலையாம். ஒரு 2-3 நாள் ஆச்சு. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் அமைச்சரவைக்கு வந்தாங்க. நான் அந்த போட்டியில் கலந்துக்கிறேன், என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாராம். உடனே எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம். அவர் ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு இளைஞராக தான் இருந்தார். அப்படி ஒன்றும் பலசாலி மாதிரி அவரை பார்த்தா தெரியல. இவர் எப்படி இந்த போட்டியில் கலந்துக்க போறாருன்னு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். அப்புறம் அரசர் அவனை பார்த்து கேட்டார், உனக்கு இந்த போட்டியோட விதிமுறைகள் தெரியுமா? நீ ஜெயிச்சா ஒரு நாட்டுக்கு அரசனாயிடலாம், என் நாட்டில் பாதியை கொடுத்து நீ அரசனாயிடுவ, ஆனால் நீ தோத்துட்டா அவனோட கையை வெட்டிடுவேன், உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொன்னாராம். அந்த இளைஞன், எனக்கு எல்லாமே விதிமுறைகள் தெரியும் ஐயா, நான் ஜெயிச்சா ஒரு நாட்டுக்கே அரசன் ஆயிடுவேன், தோத்தா கை தானே போயிட்டு போகுது, என்னோட உயிர் போகல இல்லை, அதை வச்சு நான் வாழ்ந்துக்குவேன், எனக்கு போட்டியில் கலந்துக்க சம்மதம் அப்படின்னு சொன்னானாம். உடனே அவனை அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் திறக்க சொன்னானாம். அவனுமே கையை உறுதியாக வச்சு அந்த கதவை தள்ளினானான். அங்கே தாப்பால் போடலை, எதுவும் போடலை, ஆட்டோமேட்டிக்காக கதவை திறந்துச்சான். இதில் என்ன அப்படின்னா, நிறைய பேர் நம்ம தோற்றுருவோமோ, நம்ம போனால் செய்ய முடியாதோ அப்படிங்கிற ஒரு பயத்தால் மட்டும்தான் எந்த ஒரு வேலையுமே ஆரம்பிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். நம்மளோட முயற்சி செய்யாததுதான் ஒரு வேலை நடக்காதுக்கோ ஒரு வெற்றி கிடைக்காதுக்கோ ஒரு காரணமாக இருக்கும். நிறைய பேர் இது ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சதுல தொழில் வந்துடும், இல்லை ஏதாவது ஒரு லாஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் அந்த வேலையை, அந்த பயம் மட்டும்தான் அந்த வேலையை, அந்த வெற்றியை செய்ய விடாமல் தடுக்குது. ஆகையால் நண்பர்களே, தோற்று போனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கும் சரி, இப்போ இருக்கிற குழந்தைகளும் சரி, நிறைய பேர் சொல்லி வளர்க்கணும். நிறைய பேர் சின்ன ஒரு விஷயம் நடந்தாது ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவை எடுத்து பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்காக இங்கே நிறைய குழந்தைங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கும் செத்தா இருந்தது. தோற்று போகிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம அடுத்த வெற்றிக்கான அது ஒரு பயிற்சியாக, ஒரு அனுபவமாக அதை எடுத்துக்கணும். ஒரு அறிஞர் சொன்ன மாதிரி, விதைத்து கொண்டே இருங்கள், முளைத்தால் மரம், இல்லையேல் உரம். நம்ம வேலையை விளைச்சிக்கிட்டே இருப்போம், வந்துச்சுன்னா வெற்றி, இல்லைன்னா நம்மளோட பயிற்சி. ஆகிய நண்பர்களே, எங்களுடைய இந்த திட்டமும் அப்படிதான். நான் நிறைய டைம் நம்ம நிறுவனத்தை சொல்லிட்டே இருப்பேன், நம்ம இந்த வேலையை இவ்வளோ பெரிய ஒரு வேலையை எடுத்திருக்கோம், நம்மளால செய்ய முடியுமா, இதை செஞ்சிருவோமா, சக்ஸஸ் பண்ணுவோமா, ஏதோ ஒன்று செய்வோமா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பேன். அவர் சொல்கிற பதில் தான் இருந்தது, நீங்கள் மூளையை கழட்டி வச்சுட்டு வேலையை மட்டும் பாருங்க, நம்ம வேலைக்கான ஒரு பலனோ ஒரு கூலியோ ஆட்டோமேட்டிக்காக
வந்தே தான் தீரும் அப்படின்றது தான் இந்த பிரபஞ்ச விதி. அதனால் நண்பர்களே, எங்களுடைய இந்த நீல நிறைய பணியத்தில் உங்களுடைய பங்களிப்பும் உங்களுடைய ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும் என்று எங்கள் நிறுவனத்தின் சார்பாக அன்பு வேண்டுதல் வைக்கிறோம். அன்பு நண்பர்களே, அனைவரும் இணைந்து கை கொடுப்போம். நமக்கான மாற்றத்தை நாமே களத்தில் இறங்கி உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். உணவு மற்றும் எடையும் வீணாக்காதீர்கள்.